புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் மின்வாரிய ஊழியரை மது போதையில் உருட்டு கட்டையால் தாக்கிய காட்சிகள் வெளியாகி உள்ளது. அப்பாவி ஊழியர் மீது ஆக்ரோஷத்தை காட்டியது ஏன்? மின்வாரிய ஊழியரை ஈவு இரக்கமின்றி கன்னத்தில் அறைந்து கட்டையால் தாக்கும் கொடூர காட்சிகள் தான் இது. போதை ஆசாமியின் அடாவடித்தனத்தில் நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அரங்கேறிய சம்பவம் இது. பைப்லைன் சாலையில் மின்சார கம்பிகள் மீது மரக்கிளைகளை வெட்டும் பணியில் மின்வாரிய ஊழியர் சரவணகுமார் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்த வீட்டின் உரிமையாளர் சண்முகம் தன்னிடம் அனுமதி பெறாமல் மரத்தை வெட்டியது ஏன் என மின் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அந்நேரம் அதே தெருவில் வசிக்கும் ஜெகன் என்பவர் மதுபோதையில் அவ்வழியாக வந்துள்ளார். சண்முகம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை பார்த்த ஜெகன் தானும் மின்வாரிய ஊழியரை மிரட்ட ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் திடீரென ஆக்ரோஷமடைந்த ஜெகன் மின் ஊழியரை உருட்டுக்கட்டையால் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த சரவணகுமார் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து அறந்தாங்கி காவல்துறையில் புகார் கொடுத்ததின் பேரில் மின் ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் அரசு ஊழியரை தாக்கியது உள்ளிட்ட பிரிவுகளில் ஜெகதீசன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். போதை ஏறினால் என்ன நடக்கிறது என தெரியாமல் ஏரியா தாதா போல வேண்டுமென்றே பிரச்சனை செய்து அரசு ஊழியர் மீது கை வைத்த ஜெகனுக்கு போலீசார் ஜெயிலில் விருந்து வைத்துள்ளனர்.